ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஷாஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்வீட் போலி தான் பார்க்க போகிறோம். இது கோவாவை வச்சு செஞ்சது. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த யுகாதிக்கு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிரோட்டி ரவை 1 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். இது பாம்பே ரவை கிடையாது, சிரோட்டி ரவைன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அது 1 டம்ளர். 1/4 டம்ளர் மைதா எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் எதை சிரோட்டி ரவையிலையும் செய்யலாம், இல்லை நார்மல் மைதா மட்டும் ஆட் பண்ணியும் செய்யலாம். கொஞ்சம் மேலே எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மூடி வச்சுடுங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்படியே இருந்தால் பெட்டர், இல்லைன்னா 1 ஹவராவது இருக்கணும். இப்போ நம்ம பால்கோவா பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை நான் 150 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அது கூட 4 ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெடிமேடு அன்ஸ்வீட்டட் பால்கோவாவை எடுத்துகிட்ருக்கேன். முந்திரி பாதாம் ரெண்டையுமே ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கணும். முந்திரியும் பாதாமும் சேர்த்து 40 கிராம், இது 20 கிராம் அது 20 கிராம் எடுத்து பொடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பால்கோவாவை சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இதில் சர்க்கரை இல்லைங்க, அதனால தான் நம்ம பொடி பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம். நான் ஏலக்காவை கொஞ்சம் நைஸாக போட்டிருக்கலாம், கொஞ்சம் இன்னும் ஒரு 2 ட்விஸ்ட் போட்டிருந்தா நல்லா நைஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த கருப்பாக இருக்கிறது ஏலக்காய் தாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இலகி வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் முந்திரி பாதாமோட பவுடரை சேர்த்து விட்டுருங்க. இது எப்படி கரெக்டான ஸ்டேஜுன்னு தெரியும்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு கையில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தொட்டுவிட்டு இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜிலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சூடு ஆறிச்சுன்னா ரொம்ப இறுகி வந்துடும். இதை பாருங்கள், நான் ஊற்றுறப்பயே உங்களுக்கு தெரியும். இதை நல்லா அகலமான தாம்பாளத்தில் போட்டு சூடு ஆற வச்சுடுங்க. இப்போ நான் மாவை நல்லா கலந்து தனித்தனியாக உருண்டைகள் செஞ்சுட்டேன். இங்கே நம்ம பால்கோவாவையும் தனியாக உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ மைதா மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிரோட்டி ரவை மாவு அப்புறம் இந்த பூர்ணம் ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா மைதா மாவை தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கோங்க. ஒவ்வொட்டு எண்ணெய் தொட்டும் செய்யலாம், இந்த மாதிரி செஞ்சாலும் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு பிரிஞ்சே போகாது. பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி மைதாவை தொட்டு ரொம்ப ஹெவி ப்ரெஷர் கொடுக்க வேணாம், லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈவனாக ஒன்று போல் உங்களுக்கு பூர்ணமும் மைதாவும் வரும். இங்கே பாருங்கள், என் கை தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய்யை தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சு ஒவ்வொட்டை இதில் போட்டுட்டோம். இந்த ஒவ்வொட்டுக்கு நெய் போட்டு நீங்கள் 2 சைடும் நல்லா சுடணுங்க. எண்ணெய் வேண்டாம், நெய் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஆனால் நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும், இல்லைன்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் தீஞ்சிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொன்னிறத்தில் நம்மளோட பால்கோவா ஒவ்வொட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த யுகாதிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும். 200 கிராம் கோவா நான் ரெடிமேடு தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் வீட்லேயே எப்படி பால்கோவா செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரெடிமேடு தான். ஸோ அந்த பால்கோவாவை நீங்கள் வாங்கிட்டு நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு 150 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் பவுட்ரு பண்ணி போடுறது 40 கிராம்ஸு. ஸோ கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ மெலிசாக ஒன்று தேய்ச்சா இந்த அளவுக்கு வரும், கட்டே ஆகாது. ஒவ்வொட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை தொட்டுட்டு எப்படி செய்கிறதுன்னு பூர்ணமோட ஒவ்வொட்டு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாயில் போட்டாவே கரைஞ்சி போகிற நம்மளுடைய பால்கோவா ஒவ்வொட்டு ரெடிங்க.
இந்த தெலுங்கு தமிழ் நியூ இயருக்கு இந்த ஒப்பட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மேலே கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய விஷாஸ் கிச்சனின் அடுத்த முன்னேற்றம் வந்து விஷாஸ் ஹோம்மேட் டிலைட்ஸ் ப்ரௌனி அண்டு டீ கேக்ஸ் வந்து நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷார்ட்லி அதோட வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொரியர் அவைலபிள் இருக்குது. எப்படி நீங்கள் விஷாஸ் கிச்சனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி விஷாஸ் ஹோம்மேட் டிலைட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி யுகாதி, ஹாப்பி ரம்ஜான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.